வடமாகாண கிரிக்கெட்டில் ஜொலித்து வந்து தற்போது தேசிய மட்டத்தில் பிரகாசிக்கும் ஒரு பலமான அணியாக மாற்றம் பெற்றுள்ள யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியினர் இந்த முறை இடம்பெறவுள்ள வடக்கின் பெரும் போரில் களமிறங்க தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். பாடசாலை அணிகளுக்கு இடையிலான பிரிவு 2க்கான கிரிக்கெட் தொடரில் இந்த முறை சிறந்த பதிவை கொண்டுள்ள ஜோன்ஸ் தரப்பினர் குறித்த போட்டிகளை விட மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ள யாழ் மத்திய கல்லூரியுடனான 113வது வடக்கின் பெரும் சமரில் கடந்த வருடம் இழந்த கிண்ணத்தை இந்த முறை மீட்டெடுக்கும் நோக்குடன் மோத உள்ளனர். இந்த முறை ஆடியுள்ள 20 போட்டிகளில் 9 வெற்றிகள், 2 முதல் இன்னிங்ஸ் வெற்றிகளை பெற்றுள்ள சென்ட் ஜோன்ஸ் வீரர்கள் 3 போட்டிகளில் தோல்வியடைந்தும் 3 முதல் இன்னிங்ஸ் தோல்வியையும் சந்தித்துள்ளனர். அணியில் அதிகபட்சமாக அனுபவம் குறைந்த வீரர்களாக காணப்படுறதால எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பொன்று காணப்படுது. எனவே நாங்கள் போன வருஷம் விளையாடின 4 பேர் இந்த முறை விளாட்றோம். ஸோ சின்ன பொடியில் கோஆர்டினேட் பண்ணி விளாட்றது தான் எங்களோட ஐடியாவாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸை படி பார்த்தா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 2 ஸ்பின்னர்ஸும் தான் விளாட்றோம். பேட்டிங் சைட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திறமையாக செயற்பட்டு வர்றினோம். எல்லோரும் அனுபவம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பேட் பண்ணக்கூடிய ஆக்களாக இருக்கணும். போலிங் பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான், 2 ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸில் ஒரு ஆள் நான் தான், மற்றது இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் விளாட்றேன். இந்த முறை போட்டியில் போன முறை மாதிரி அடித்தாடாமல் கொஞ்சம் போட்டியில் நின்று பொறுமையாக விளையாடி போட்டியின் நிலைமை எங்களோட பக்கம் கொண்டு வர்றதான் எங்களோட திட்டமாக இருக்குது. அதில் கொஞ்சம் பலம் வாய்ந்த அணின்றதால தான் இப்படி ஒரு திட்டம் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை சிறந்த முறையில் மேற்கொள்ள மட்டும் நம்புகிறோம். இந்த முறை போட்டியானது எங்களோட சென்ட் ஜோன்ஸ் அணியிலேருந்து ஒரு திறமையான நல்ல ஒரு திறமையை வெளிக்காட்டுவோம் என்றும் நல்ல ஒரு விறுவிறுப்பான போட்டி அமையும் என்றும் உறுதியளிக்கிறோம். கடந்த முறை கல்லூரியின் 13 வயதின் கீழ் அணியை பிரிவு 2 சாம்பியனாக்கிய பெருமையுடன் இந்த முறை பிரதான அணியை பொறுப்பேற்றுள்ள பத்மநாதன் லவேந்திரா இளம் வீரர்கள் பலரை கொண்ட இந்த பருவ காலத்துக்கான அணியை பலப்படுத்தியுள்ளார். எங்களுடைய அணியை பொறுத்தவரை மிகவும் ஒரு இளம் வீரர்களை கொண்ட அணியாகத்தான் இம்முறை உள்ளது. உண்மையாக இந்த போர் அனுபவத்துக்கும் இளமைக்கும் உரிய போராகத்தான் இம்முறை நடைபெற உள்ளது. சென்ட்ரல் காலேஜை பொறுத்தவரையில் 2 வீரர்கள் தேசிய அணியில் விளையாடி வீரர்கள் உள்ளனர். எங்களுடைய அணியில் இளம் வீரர்கள் தான் இல்லைனர். ஆனால் இம்முறை பிரிவு 2 போட்டியில் அவர்கள் கொஞ்சம் எங்களுடைய வீரர்கள் கொஞ்சம் பிரகாசித்துள்ளனர். அதை வைத்து கொண்டு பார்க்கும்போது எங்களுடைய டினோஷன், அபினாஷ் போன்ற வீரர்கள் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த வீரர்களாக உள்ளனர். இளம் வீரர்களாக அபிஷேக், சபேசன், ஷரண் போன்ற வீரர்கள் உள்ளனர். உண்மையாக பிக் மேட்ச் என்று சொன்னால் மிகவும் ஒரு பிளேயர்ஸுக்கே ஒரு டென்ஷனான போட்டியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நிறைய பார்வையாளர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு விளையாடுவதற்கு ஒரு மிகவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இவர்கள் இந்த முறை வடிவாக பயன்படுத்தி இந்த பிரிவு 2 பிரிவு 1 அணிகளுடன் விளையாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தினால் ஒரு சென்ட்ரலுக்கு சிறந்த ஒரு சவாலை கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். 4 வருட அனுபவம் கொண்ட மெல்வின் அபினாஷின் தலைமையில் இந்த முறை பெரும் சமரில் களமிறங்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியில் நாகேந்திர ராஜா சௌமியன், தெய்வேந்திரம் தினோஷன், பரராஜசிங்கம் எல்சன் ஜெனுஷன், நாகேஸ்வரன் ரதுஷன், மகேந்திரன் ஹேமதுஷன், கிறிஸ்டி பிரசன்னா தனுஜன், ஆண்டன் செல்வதாஸ் சாரன், ஆண்டன் அபிஷேக், கமலபாலன் சபேஷன், சிவராஜ் பிரணவன், ஜோகதாஸ் விதுஷன், கனகரத்னம் திஷான், குகனேஸ்வரன் கரீஷன், தியாகராஜ் வினோஜன், சுதாகரன் சஞ்சித், அந்தோனி பிள்ளை சுகேதன், கஜேந்திரன் தமிழ் கதிரபிரஞ்சன், ஜெயதிலகன் மரியதிலக்சன் ஆகிய வீரர்கள் உள்ளடங்குகின்றனர். இதுவரை இடம்பெற்றுள்ள 112 சமர்களில் மொத்தம் 36 வெற்றிகளை பெற்றுள்ள இந்த அணியினர் இறுதியாக ஜெனி பிளமிங் தலைமையில் 2017ஆம் ஆண்டு இன்னிங்ஸ் வெற்றியை சுவைத்திருந்தாலும் இறுதி ஆண்டு போராட்டமிக்க விறுவிறுப்பான ஆட்டத்தில் 1 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை கொண்டிருந்தது. எனவே இந்த முறை முடிவில் மாற்றம் காணும் நோக்குடன் பெரும் சமருக்கு தயாராகிறது யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி வீரர்கள் அடங்கிய அணி.